நாகப்பட்டினம் அருகே திட்டச்சேரியில் நிலத்தில் வைக்கப்பட்ட பெயர் பலகை சேதம் 2 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. நாகப்பட்டினம் மாவட்டம் திட்டச்சேரி அருகே மரைக்கன்சாவடியில் தனக்கு சொந்தமான நிலத்தில் வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகையை சேதப்படுத்தியதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் 2 பேர் மீது திட்டச்சேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னை கோடம்பாக்கத்தைச் சார்ந்த தமிழ்வேந்தன் என்பவர் வழக்கறிஞர். இவருக்கு மரைக்கன்சாவடி பகுதியில் சொந்த நிலம் உள்ளது. அந்த நிலம் தொடர்பாக கடந்த ஜூன் 1ஆம் தேதி ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிலையில் அத்துமீறி யாரும் நுழையக்கூடாது என்பதற்காக கடந்த ஜூலை 13ஆம் தேதி சுமார் 10,000 மதிப்பிலான 10x8 அடி அளவிலான இரும்பு பெயர் பலகையை நிறுவியிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த ஜூலை 15ஆம் தேதி மாலை அந்த இடத்திற்கு சென்று பார்த்தபோது பெயர் பலகை கிழித்து சேதப்பட்டிருந்ததுடன் அதன் இரும்பு பிரேமும் காணாமல் போயிருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் அதே இடத்தில் பழனியப்பன், மல்லிகா ஆகியோரின் பெயரில் மற்றொரு பலகை வைக்கப்பட்டிருந்ததாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அப்பகுதி மக்களிடம் விசாரித்த போது மரைக்கன்சாவடியைச் சேர்ந்த பழனியப்பன் மற்றும் அவரது மகன் ராமமூர்த்தி ஆகியோர் இந்த செயலில் ஈடுபட்டதாக தெரிய வந்ததாக தமிழ்வேந்தன் தனது புகாரில் குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து தமிழ்வேந்தன் அளித்த புகாரின் பேரில் திட்டச்சேரி காவல் நிலைய போலீசார் பழனியப்பன் மற்றும் ராமமூர்த்தி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நான் உங்க தமிழ்வேந்தன் வழக்கறிஞர். நான் பூர்வீகம் வந்து இங்கே கொண்டு வந்தால் நான் சென்னையில் செட்டில் ஆகியிருக்கேன். இந்த இடம் வந்து 9 ஏக்கர். இந்த இடம் சாந்தி, பத்மாவதி, கோமதி அப்படிங்கிறவங்க இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த லேண்டை வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம். 10 வருஷமாகவே இந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்திருக்கு. என்னென்னா, இங்கே இது வந்து திட்டச்சேரி, நாகப்பட்டினம் மாவட்டம் திட்டச்சேரி மரைக்காஞ்சாவடி அப்படின்ற இடத்துல இந்த 9 ஏக்கர் இடம் இருக்குது. இது ஃபுல்லாக இப்போ நான் தான் உழவடிச்சு வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஊரில் இது விவசாயம் பார்த்தவங்களோ இல்லை வயலில் இறங்கி ஒன்றுக்கு இருக்க இறங்கினவங்களுக்கோ ஒரு ஷேர் எழுதி கொடுக்கணும். இதுதான் இங்கே உள்ள பஞ்சாயத்து. எப்படின்னா 9 ஏக்கருக்கு 3 ஏக்கர் எழுதி கொடுக்கணும். இப்படி ஒரு ரூல் இவங்க சொல்கிறாங்க. இது எப்படி எழுதி கொடுக்க முடியும்? பட்டா இருக்குது, ஈசி இருக்குது, சிட்டா, அடங்கல், டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர்ட் ஆகிருக்கு, எல்லாமே என் பேரில் வச்சுருக்கிறேன். அப்போ நம்ம எதுக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கேள்வி. இதை பாருங்கள், இந்த 3 ஓனர்ஸ் இவங்கள்ட்டேருந்து நம்ம வாங்குகிறோம். கோமதி மனோகரன், பத்மாவதி, சாந்திக்கிட்டேருந்து நமக்கு எழுதி வாங்குறாங்க டாக்குமெண்ட். அவங்களும் சேல் டீடு தான் வாங்கியிருக்காங்க. பட் அவங்களையும் இந்த நிலத்தில் இறங்க விடாமல் விரட்டி அடிச்சிருக்காங்க. அவங்க ஏழலை இப்படியா போயிட்டு இருந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து இந்த மாதிரி டிராக்டர் உழவடிச்சிட்டு இந்த ஒரு போர்டு வைக்கிறோம், 2 போர்டு வைக்கிறோம். பெரிய போர்டு, 2 போர்டு, பெரிய போர்டு வைக்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் எங்களுக்கு சொந்தமான இடம், இதில் யாரும் அத்துமீறாதீங்க, பிரயோகிக்காதீங்கன்னு சொல்லி. ஏன்னா ஹைவேஸ் பக்கத்தில் வந்துட்டு ஊருக்காரவங்களுக்கு ஆசை தாங்கலை. இதுதான் ஹைவேஸ். இந்த ஒரு 10 மீட்டரில் இருக்கு பாருங்கள். டோட்டலாக இவங்க வந்து இந்த இடத்த வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படி சொல்லி பிரச்சனை. பட் யாருமே நேரில் வரல. நாங்கள் 15 நாளாக இங்கே இருக்கோம். நேரில் வந்தால் என்னன்னா அது கேட்கலாம்ல, என்ன ஏது, எதுக்கு, யார் நீங்கள் முதல்ல அப்படின்றது கூட இதில் வர்றது கிடையாது. ஆனால் பிரச்சனைன்னு போர்டை பூரா அடித்து உடச்சி இரும்பு ஆங்கிள்லாம் திருடிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த ஆங்கிள் மட்டும் 12,000 ரூபாய்க்கு வச்சு கொடுத்தாரு இந்த பையன், அவனோட ஆங்கிள். அதையும் திருடிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நாங்கள் போயிட்டு திட்டச்சேரி காவல் நிலையத்தில் மனு கொடுத்தோம். அங்கே வந்து இன்ஸ்பெக்டர் மகாலட்சுமி அவங்க. உண்மையில் அவங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது தான். ஏன்னா காவல்துறை வந்து சிவில் நேச்சர் தலையிடாது அப்படிலாம் சொல்லி உலட்டுவாங்க. பட் அவங்க என்ன சொன்னாங்க, இது சிவில் நேச்சர் கிடையாது, போர்டை சொத்து அழிப்பு, போர்டை உடச்சி எடுத்திருக்காங்கன்னு சொல்லி சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்தாங்க. சிஎஸ்ஆர் நம்பர் 0400/2026 தமிழ்வேந்தன் நான் போட்டிருக்காங்களா, திட்டச்சேரி காவல் நிலையம். அதுக்கப்புறமும் மேட்ரு செட்டில் ஆகலை. இந்த பிரச்சனை போயிட்டே தான் இருந்துச்சு. அப்புறம் ஆப்போனண்ட்டை கூப்பிட்டு அவங்க பேசுகிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் போர்டை உடைச்சிருக்கீங்க, முதல்ல போர்டை வச்சுட்டு வாங்க, பஞ்சாயத்து பேசிக்கலான்றாங்க. எங்கள் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் எங்களுக்கு விற்றவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. நீங்கள் நேக்கா அடுத்தவங்க தலை ஜாயின் பண்ணிட்டு போயிருக்கீங்க. இந்த வடிவேலு ஒரு படத்தில் கை வச்சிருப்பார்ல, அடுத்தவங்க தலை கை வச்சுன்னா அவன் கடிக்க பாய்வான்ல, அந்த மாதிரி அவங்க தலை கை வச்சுட்டு போயிருக்கீங்க அப்படின்னு. அவங்க இல்லைன்னாங்க. சரி ரைட்டு விடுங்கன்ட்டு அப்புறம் ஆப்போசிட்டுக்கிட்ட பேசுகிறாங்க. ஆப்போசிட்டு பழனியப்பன், அவருடைய மகன், 2 பேர் அக்யூஸ் இந்த வழக்கில். இப்போ பழனியப்பனுக்கு இதே தான் வேலை. இந்த பக்கத்தில் ஒரு லேண்டு தெரியுதா சார், அந்த லேண்டு விற்றவங்கள்ட்டையும் சிராஜுதீன் ஒருத்தர் விற்றுருக்காரு. அவர்கிட்டையும் 1 ஏக்கர் 3 ஏக்கர் இடம் எழுதி வாங்கியிருக்காங்க மிரட்டி. இது ஒரு ப்ரொஃபஷன். திட்டச்சேரி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், நாப்பண்டத்து பக்கத்திலே இருக்குது, வாஞ்சூருக்கு பக்கத்தில் இருக்குது, காரைக்கால் பக்கத்தில் இருக்குன்னு. இல்லை, இடத்த எழுதி வாங்குறதுல இருக்குது. அப்புறம் எஃப்ஐஆர் போட்டு கொடுத்துட்டாங்க. கிரைம் நம்பர் 76/2026. ஓகேவா, பாரதிய நாகய ஸ்ட்ரக்சர் சட்டம், பிஎன்எஸ், நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட், திட்டச்சேரி காவல் நிலையம். எஃப்ஐஆர் போட்டு கொடுத்துட்டாங்க. இது எஃப்ஐஆர் வாங்குறதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு இருக்குது பாருங்கள். அவ்வளோ தலைவலி கொடுத்து அக்யூஸ் 3 பேரை, ஒரு நிமிஷம் இருங்க, அக்யூஸ் வந்து தமிழ்வேந்தன், சரவணமுத்து, கம்ப்ளைண்ட்ரு
அக்யூஸ் வந்து பழனியப்பன் சன் ஆஃப் பாண்டியன் முதல் அக்யூஸ்டு. அடுத்தது ராமமூர்த்தி சன் ஆஃப் பழனியப்பன் ரெண்டாவது அக்யூஸ்டு. 2 பேரும் பனங்குடி வில்லேஜ் சார்ந்தவங்க, நாகப்பட்டினம் மாவட்டம். சன்னியாசி பனங்குடி, அங்கே அந்த முழு பேர் சன்னியாசி பனங்குடி, நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட். போட்டு சொத்து அளித்த விவரம் தெளிவாக போட்டு ஆக்டெல்லாம் போட்டு இது புலையன் 281 4 282 1 283 2 284 1 285 2 287 2 போட்டு எஃப்ஐஆர் போட்டு அழகாக போட்டாங்க. இடம் தொடர்பு அருள்குப்பர சாய்மாமா அறக்கட்டளை அழகாக என்னோடய அறக்கட்டளை ட்ரஸ்ட்டு வச்சுருக்கேன். யார் பணத்துலேயும் வாங்கினதில்லை, என்னால் முடிஞ்சதாக செய்கிறோம். சரி, நம்ம இதை ஒரு இன்வெஸ்ட் பண்ணி இதை ஒரு ப்ராப்பர்ட்டியாக மாற்றலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் நம்ம வந்தது. ஆனால் இவங்க கொடுக்குற குடைச்சல் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ மோசம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், டவுனில் தான் ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷன் பண்ணிவிடுவாங்க, கிராமத்துலலாம் கிடையாது அப்படின்றாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. டவுன்லேயும் நடக்குது, கிராமத்தில் அதை விட மோசமாக நடக்குது. திடீர்னு ஊருக்காரங்க வந்துடுறாங்கங்க, ஒரு 10-20 பேர் உடையாந்துடுறாங்க. உடையாந்துட்டு ஓய்னு கத்துறது, அடிக்க விரட்டுறது, இது மாதிரி பிரச்சனை. இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க இவங்களோட லைஃப் ஸ்டைலே. இப்போ வந்துடுவாங்க, ஒரு 5 நிமிஷம் திப்புன்னு பைக் எடுத்து வருவாங்க, வந்து இடத்த சுற்றுவாங்க. யார் இடம்பாங்க. வா, உன்னிட்ட டாக்குமெண்ட் இருந்துன்னா, இப்போ நான் ஊடகத்தை மட்டும் சொல்கிறேன், டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் இடத்த கொடுத்துட்றேன்னு சொல்கிறேன். எந்த டாக்குமெண்ட்டும் கிடையாது, எந்த ஆவணமும் கிடையாது. ஆனால் மிரட்டி காலத்தை ஓட்டுறது, இது ஒரு பொழப்பாங்க இது. ஒரு இன்வெஸ்டர் ஊருக்கு வந்தால் தானே ஊர் விளங்கும். ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறான், ஒரு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் கட்டலாங்கிற பிளான் வந்தால் தானே ஊர் விளங்கும். இவங்களுக்கு இதே தான் பொழப்புன்னு இந்த ஊரில் சொல்கிறாங்க. எப்படின்னா இது வந்து மறைக்கான் சாவடி, மறைக்காயர்னு சொல்லுவாங்கல்ல பாய். இந்த திட்டச்சேரி ஃபுல்லாகவே முஸ்லீம்ஸ் தான். இந்த முஸ்லீம்ஸ் எல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க, இடத்த வாங்கி வச்சுட்டு. இங்கே பண்ணையம் பார்க்குறேன், விவசாயம் பார்க்குறேன்னு வயலில் ஒன்றுக்கு இறங்கினவன்லாம் ஷேர் கேட்குறது. அவங்களும் இவங்கள்ட்ட மல்லு கட்ட முடியாமல் எழுதி கொடுக்குறாங்க. இது மொத்தமாகவே எனக்கு நான் நீதி எப்படி இருந்தாலும் வாங்கிடுவேங்க. நான் நானே வக்கீல், என்ன செய்ய முடியும், நான் என்ன வேணுமோ பண்ணி நீதி வாங்கிடுவேன். ஆனால் இந்த ஊரோட நிலவரம் வெளியில் தெரியணும். முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஹேஷ்டேக் பண்ணுங்கள். இது இப்படி இருக்குது, இப்படி ஒரு சுச்சுவேஷன். இந்த ஊர் வில்லேஜ் இருக்குது, திட்டச்சேரி இருக்குது. இந்த இது எழுதப்படாத விதி. போய் கேட்டால் சிவில் நேச்சருங்கிறது, இங்கே உலட்டி விடுறது, போய் ஒரு சிவில் சூட்டோ, இதில் எந்த சூட்டும் கிடையாது, சூட்டு பெண்டிங் எதுவுமே கிடையாது இல்லை. ஆனால் இவங்க ஒரு சூட்டை போட்டுடுறது, ஒரு ஓஎஸை போட்டுவிட்டு போய் சாமி சுற்றி கிடக்கிறது. இது எவ்வளோ நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணி கோடிக்கணக்கில் முதலீடு பண்ணவன் நிலமை என்ன? எத்தனை கோடியை அழிச்சுட்டு உட்காந்துருக்கு. ஒரு கொஞ்சம் மனசாட்சி இருக்கா? இப்போ இவ்வளோ எஃபோர்ட் நம்ம எடுத்திருக்கோம். 10 வருஷமாக அந்த முதல் ஓனர் இருக்காங்கல்லங்க, கோமதி, சாந்தி, பத்மாவதி, இந்த இடத்துல கூட அவங்க காலை வைக்கலைங்க, விரட்டி அடிச்சிருக்காங்க. ஒரு 3 பெண்களுங்க, அவங்க அடித்து விரட்டி அடிச்சிருக்காங்க இந்த ஊரில். ஆனால் இன்றைக்கி உங்கள் படம் எங்களிடம் ஓடாது, நாங்கள் சட்டப்படி தான் போகிறோம். நாங்கள் ரவுடியெல்லாம் கிடையாது, குண்டாஸ் கிடையாது. நான் தனியாக தான் நிற்கிறேன், பத்திரிகையாளர்களே, என் கூட ஆட்களாக வைத்திருக்கிறேன், தனியாக தான் நிற்கிறேன். எனக்கு நீதித்துறை மேலே நம்பிக்கை வைத்து, காவல்துறை படிக்கட்டுகள் நம்பிக்கை வைத்து, திட்டச்சேரி காவல் நிலையத்து மேல் நம்பிக்கை வைத்து, நாகப்பட்டினம் சூப்பரண்ட் மேல் நம்பிக்கை வைத்து நான் நிற்கிறேன். ஒரு நாள் குண்டர்கள் நடவடிக்கை எனக்கு தேவையில்லை. ஆனால் அவங்களுக்கு இந்த பொழப்பாகவே இந்த பக்கத்து வயல்கிட்ட எழுதி காமிக்க அப்படியே கேட்குறாங்க. நீ ஊருக்காரவங்க, நீ எழுதி கொடுக்காம போயிடுவீங்களா பார்ப்போம் அப்படின்னு வெளிப்படையாக கேட்குறாங்க. அப்போ இதுக்கு மேலே என்ன நீதி இருக்குங்க சொல்லுங்கள்? எதுக்கு எழுதி கொடுக்கணும்? முதல்ல ஒரு நியாயம் சொல்லுங்கள். எதுக்காகண்டே எழுதி கொடுக்கணும்? நான் ரொக்காக்கரையை போட்டு வாங்கியிருக்கேன், உங்களுக்கு எதுக்கு எழுதி கொடுக்கணும் சொல்லுங்கள்? ஆனால் இதுதான் இங்கே இயல்புங்கிறாங்க. இடம் வாங்கினா எழுதி கொடுக்கணும். ஊரில் யாரை வேணுமோ சின்ன பிள்ளைய கூட கூப்பிட்டு கேளுங்க, இடம் வாங்கினா எழுதி கொடுக்கணுங்கிற விதியை சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, அக்யூஸை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. இப்போ காவல்துறை அனுமதியோடு நாங்கள் போட்டு வச்சுருக்குறோம், அதிலே போட்டுருவோம் கிரைம் நம்பர்லாம். மேலே இதை டேமேஜ் பண்ணாலும் சட்ட ரீதியாக நான் போராட தயாராக இருக்கேன். நன்றி.